ஒரு ஊர்ல ஒரு குயவர் இருந்தாராம். பானைகள் செய்யறதுதான் அவருடைய வேலை. அவரு தன்னுடைய வீட்டுல தன்னுடைய தேவைக்காக 2 பானைகள் செய்தாராம். நல்ல பெருசா இருக்கும் அந்த 2 பானையுமே, பாக்குறதுக்கு நல்லா நேர்த்தியா இருந்தது. அந்த பானைகளை அவர் எதுக்காக பயன்படுத்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக. ஒரு நீளமான தடிமனான குச்சியில 2 பக்கமும் கயிறுகளை கட்டி, அந்த கயிறுகள்ல அந்த பானையை தொங்க விட்டு, அந்த குச்சியை தன்னுடைய தோல்ல வச்சுக்கிட்டு அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு தன்னுடைய வீடு வரைக்கும் அவரு சுமந்து நடந்துட்டு வருவாரு. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அந்த 2 பானைகள்ல ஒரு பானையில மட்டும் ஒரு சின்ன கீரல் விழுந்துருச்சு. அந்த கீரல் விழுந்ததுனால குளத்துல தண்ணி எடுக்கும்போது 2 பானையிலையும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணி இருக்கும். வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கீரல் விழுந்த பானையில 1/4 பானை தண்ணி குறைஞ்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு அவருக்கு எதனால அந்த பானையில தண்ணி குறையுது அப்படிங்கறது தெரியல. அப்புறமா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அதுல ஒரு சின்ன கீரல் இருக்கிறத. ஆனாலும் அவர் அந்த பானையை மாத்தவே இல்ல. அதே பானையை பயன்படுத்தி தான் அவர் தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பொதுவா ராத்திரி வேளைகள்ல அவர் தூங்குனதுக்கு பின்னாடி இந்த 2 பானைகளும் ஒண்ணுக்கு பேசிக்குமா. அதுல அந்த குறையே இல்லாத அந்த நேர்த்தியான பானை, இந்த கீரல் விழுந்த பானையை பார்த்து, நம்ம 2 பேர்லயும் ஒரே அளவு தண்ணி தான் அவர் எடுத்துட்டு வராரு. நான் என்னடான்னா முழு தண்ணியையும் இந்த வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறேன். நீ என்னடான்னா அதுல பாதி தண்ணியை கொட்டிட்டு மீதி தண்ணியை தான் இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வர. அவருக்கும் உன்கிட்ட கீரல் இருக்கிறது தெரியும். ஆனாலும் எதுக்குதான் அவர் உன்ன உடைச்சு தூர போடாம இப்படி வீட்லயே வச்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழு பானை அந்த கீரல் விழுந்த பானையை பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருக்குமா. இப்படி அது கிண்டல் பண்ணி இந்த கீரல் விழுந்த பானைக்கு தன்னுடைய மனசுல ஒரு கவலை உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. எதனாலதான் இந்த குயவர் நம்மள இப்படி வீட்டுல வச்சிருக்காரு, அவர் நினைச்சிருந்தா அவர் தூர போட்டுருக்கலாமே, நமக்கு மட்டும் பேசுற சக்தி இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி அது மனசுல நினைச்சுக்குமா. இப்படி அதை நினைச்சு அதுக்கு ஒரு நாள் என்ன ஆயிருச்சு, தன்னுடைய மனசுல நினைக்கிறதெல்லாம் அந்த குயவருக்கு கேட்கிற மாதிரி அதுக்கு ஒரு விசேஷ சக்தி வந்துருச்சு. அந்த ராத்திரி இந்த பானை கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த குயவருக்கு அந்த பானையுடைய மன ஓட்டம் எல்லாம் காதுல கேக்குது. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, அடுத்த நாள் காலையில நம்ம இந்த பானைக்கு அதற்கான பதில சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில வழக்கம் போல இந்த 2 பானைகளையும் அந்த கம்பல கட்டி அந்த கம்ப தன்னுடைய தோல்ல வச்சுட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வீட்டுல இருந்து ஒரு 20 அடி நடந்து போனதுக்கு பின்னாடி அந்த பானைகள் 2யுமே அவர் இறக்கி வைக்கிறாரு. இறக்கி வச்சுட்டு அப்படியே அந்த கீரல் விழுந்த பானைக்கு பக்கத்துல போய் அவர் சொல்றாரு, கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு. அந்த பானையும் அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குது. பார்த்தா அந்த 20 அடியில இருந்து அவருடைய வீட்டுக்கு போற அந்த தூரம் வரைக்கும் ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையுடைய 2 பக்கமும் பூச்செடிகள் இருக்கு. அதுல ஒரு பக்கம் இருக்கிற பூச்செடி பாத்தீங்கன்னா முழுசா வளர்ந்து நிறைய பூக்கள்லாம் அதுல பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் இருக்கிற பூச்செடிகள் பார்த்தா பாதி அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த பானை எப்பவுமே கவலையோட இருக்கிறதுனால அந்த பூச்செடிகள் எல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன்னைக்குதான் முதல் முறையா பாக்குது. ஆனாலும் இவர் எதுக்கு இதை நம்மள பார்க்க சொல்றாரு அப்படின்னா அந்த பானைக்கு புரியல. அப்பதான் அந்த குயவர் அந்த பானை கிட்ட பதில் சொல்றாரு, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு உன்கிட்ட கீரல் விழுந்த விஷயம் தெரியும். அப்ப நானும் உன்னை மாத்திரணும், வெளியே போட்டுட்டு இன்னொரு பானை செஞ்சு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அப்படி யோசிச்சுட்டு உன்னை மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் அடுத்த நாள் என்னோட பாதையில நான் நடந்து போகும்போது இந்த ஒரு பக்கம் மட்டும் நிறைய செடிகள் வளர்ந்திருந்தது. அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சது, நான் உன்னை எப்பவுமே வலது பக்கமா வச்சு எடுத்துட்டு வருவேன். அப்படி வலது பக்கமா வச்சு எடுத்துட்டு வரும்போது உன்கிட்ட இருந்து தண்ணி விழுந்துதான் அந்த இடத்துல பறவைகள் போட்டிருந்த விதையெல்லாம் முளைச்சு இப்படி செடியா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், வழக்கமா வலது பக்கம் உன்னை தூக்கிட்டு வரதை விட்டுட்டு இடது பக்கம் ஒரு நாள் வலது பக்கம் ஒரு நாள் மாத்தி மாத்தி தூக்கிட்டு வர ஆரம்பிச்சேன். அப்படி தூக்கிட்டு வந்ததுனால இடது பக்கமும் செடிகள் வளர்ந்து வலது பக்கமும் செடிகள் வளர ஆரம்பிச்சது. ஆரம்பத்திலேயே வளர்ந்ததுனால அந்த வலது பக்கத்துல உள்ள செடிகள் நல்ல பெருசா வளர்ந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்ததுனால இந்த இடது பக்கத்துல உள்ள செடிகள் கொஞ்சம் சின்னதா வளர்ந்திருக்கு. ஆனா மொத்தத்துல இந்த பாதையில 2 பக்கம் வளர்ந்திருக்கிற இந்த செடிகளுக்கும் நீதான் காரணம். ஒருவேளை உன் பக்கத்துல இருக்கிற அந்த